தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் அமைப்பது தொடர்பான வழக்கில் தமிழக மாணவர்களை அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள், உங்கள் மொழி பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சம கல்வி உரிமையை பறிக்கும் திமுக அரசுக்கு நீதிமன்றம் சமட்டி அடி கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசு ஒவ்வொரு முருக பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், எல்லா தூண்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என கேட்கவில்லை என்றும் தீபத்தூணில் மட்டுமே ஏற்ற வேண்டும் எனவும் கேட்கிறோம். நிச்சயமாக தமிழக அரசியலில் இது எதிரொலிக்கும். மேலும் இங்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு யாரும் எதிரானவர்கள் கிடையாது. இந்துக்களின் உணர்வை காயப்படுத்துவதை மட்டுமே தட்டி கேட்கிறோம் என புதுச்சேரியில் பேட்டியளித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதுக்காக 2 தூண்ல ஏத்த முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலே ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. அதனால் எல்லா தூணும் கேட்கல, தீபத்தூண் தான் கேட்கல. திருவள்ளூர் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில், அரசு பள்ளி கட்டடம் இடிந்து மாணவர் உயிரிழந்தது விபத்தாக எடுத்துக் கொள்ள முடியாது, திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கொலையாகவே கருத முடியும் என தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் மதமாற்ற பிரசங்கத்தை தடுத்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து மதமாற்ற பிரசங்கத்தை தடுத்த இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிங்கம்புணரியில் சேதுராமன் ஆயில் மில் சத்தியன், நம்ம பெரிய கடை பாதையில் சத்தியன் ஏசஞ்சி எதிர்த்தாப்புல சந்தில் மதவாதம் நடந்துகிட்டு இருக்கு. சேதுராமன் ஆயில் மில் அந்த கடை உரிமையாளர் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 100 இந்துக்களை கூட்டிட்டு வந்து மதவாத பிரச்சார நோட்டீஸ் கொடுத்து இங்கே இட்லி சாப்பாடு போடுறோம்ட்டு மதவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கேட்க வந்தா நம்மள உள்ள இந்துக்களை கூப்பிட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, அரிசி சிப்பம் கொடுக்குறோம், வேலை இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம், இப்பெல்லாம் கொடுத்து எங்களை மதவாதம் பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இங்க உள்ள இந்துக்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இந்த சேதுராமலிங்கம் ஆயில் மில் அந்த ஓனரு மதவாதம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்க மதவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மதமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதை இங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை. இங்க நடத்த யாரு அனுமதி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் கேள்விதான். கோவா இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் பலியான நிலையில் தாய்லாந்தில் கைதான அதன் உரிமையாளர்கள் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். ஜோர்டான் நாட்டுக்கு சென்றிருந்த பிரதமர் மோடியை அந்நாட்டு பட்டத்து இளவரசர் பின் அல் ஹுசைன் 2ஆம் அப்துல்லா அருங்காட்சியகத்திற்கு காரில் அழைத்து சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் நேற்று வெளியிட்டது. அதில் 58 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளது.
கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக மேற்கு வங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜோர்டான் நாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு எத்தியோப்பியாவுக்கு பிரதமர் மோடி சென்றார். அடிஸ் அபாபா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் த கிரேட் ஹானர் என்ற உயரிய விருது வழங்கி அந்நாட்டு பிரதமர் அபய் அகமது அலி கௌரவித்தார். இந்த விருது பெறும் முதல் உலக தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது.